கோவை உப்பிலிப்பாளையம் பாலத்தில் கவிழ்ந்த டேங்கர் லாரி அகற்றம். 11 மணி நேரத்திற்கு பின் சீரான போக்குவரத்து. தஞ்சையில் வேளாண் உணவு பதப்படுத்துதல் கண்காட்சியில் ஆத்திரப்பட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உதவியாளரை தரக்குறைவாக ஒருமையில் திட்டியதால் அதிர்ச்சி. டெல்லியில் குடிசையில் வசிப்போருக்காக கட்டப்பட்டுள்ள 1675 வீடுகள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வீடு வீடாக சென்று வழங்கி வரும் ரேஷன் கடை ஊழியர்கள். பெண் பிள்ளைகளை பெற்றோர்தான் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என மதுரை ஆதீனம் சர்ச்சை பேட்டி. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு காவலரா பணியமர்த்த முடியும் என கேள்வி. வேலூர் காட்பாடியில் பூட்டியுள்ள கதிரானன் வீட்டில் காத்திருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். உறவினரை வைத்துக் கொண்டு சோதிக்க வேண்டும் என வெளிநாட்டில் உள்ள கதிரானன் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் வைத்ததாக தகவல். வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் 2 வீடுகளில் சோதனை. காலை முதல் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என தெரியவில்லை என்ற அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. மதுரையில் பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு போராட்டம். மத்திய அரசை கண்டித்து மதுரை மேலூரில் வைகோ போராட்டம். டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடி திறப்பது ஒத்திவைப்பு. சாலை சீரமைப்பு பணி நடைபெறுவதால் முடிவு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கிராவல் மண் விலை உயர்வுக்கு கண்டனம். மதுரை மத்திய சிறை உட்பட 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 1,63 லட்சம் ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி கடலூர் மாவட்டத்துக்கு ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. பொங்கல் விடுமுறையும் சேர்ந்து வருவதால் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை. நெல் மற்றும் மிளகாய் பயிர்களுக்கு இழப்பீடு கோரி விவசாயிகள் போராட்டம். ராமநாதபுரத்தில் ஆட்சியர் அலுவலகம் நோக்கிச் சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். கொரோனா பரவி 5 ஆண்டுகளாகியுள்ள சீனாவில் பரவும் புதிய வைரஸ். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா. விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்தார். தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது மேடையில் தனது உதவியாளரை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. வேளாண் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி விழாவில் கலந்து கொண்ட அவர் கையில் இருந்த பேப்பரை தூக்கி எறிந்தவாறு உதவியாளரை வசைபாடினார்.
பரசுராமங்க, எருமாடா நானே சாப்பிடுங்க. கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் எல்பிஜி கேஸுடன் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி சுமார் 11 மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக அகற்றப்பட்டது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவைக்கு 18 டன் எடை கொண்ட எல்பிஜி கேஸ் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி வந்தது. அதிகாலை 3 மணி அளவில் கோவை கணபதி பகுதியில் உள்ள குடோனுக்கு சென்று கொண்டிருந்த போது உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் முதற்கட்டமாக டேங்கரிலிருந்து வெளியான வாயுவை தண்ணீர் ஊற்றி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பொறியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். உடனடியாக மேம்பாலம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் லாரி கவிழ்ந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி விடுமுறை அறிவித்தார். எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு இந்த ஃபயர் சர்வீஸ் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்திருக்காங்க. இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம கிரெயின் வச்சு இது அப்லிஃப்ட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் லாரியில் இருந்து டேங்கருக்கு சென்ற கம்பி பழுதானதால் விபத்து நேர்ந்ததாக ஓட்டுநர் குறிப்பிட்டுள்ளார். வண்டிக்கு டேங்க்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆனதுனால தனியாக பிடிங்கிருச்சு சார். எதிர்பாராமல் நடந்துதான். முதற்கட்டமாக வாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் கண்டெய்னர் லாரியை பாதுகாப்பாக தூக்கும் பணி நடைபெற்றது. கிரேன் உதவியுடன் பேரிடர் மீட்பு படையினர் எல்பிஜி கேஸ் இருந்த கண்டெய்னர் லாரியை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தூக்கி நிறுத்தினர். தூக்கி நிறுத்தப்பட்ட கண்டெய்னர் லாரியில் கப்ளிங் உடைந்த நிலையில் சீரமைக்கப்பட்டு சுமார் 11 மணி நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்து பத்திரமாக அகற்றப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து சீரடைந்தது.